ஹலோ, நான் டாக்டர் மாதவி வைஷ். இப்போது நாம் சொரியாசிஸ் நோயாளிகள் இரவில் என்ன உணவுகள் சாப்பிடலாம் என்பதை பற்றி பேசப் போகிறோம். இரவு உணவு லேட்டாகவும், அழற்சி குறைக்கும் மற்றும் எளிதில் ஜீரணிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். சொரியாசிஸ் நோயாளிகளுக்கு அரிப்பு, சிவப்பு மற்றும் நோய் அதிகரிப்பு அதிகமாகாமல் இருக்க இது உதவும். இப்போது நான் உங்களுடன் இரவுக்கான சிறந்த விருப்பங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சொரியாசிஸ் நோயாளிகளுக்காக நீங்கள் லைட்டாக சூடான உணவு சாப்பிடுங்கள். பச்சை பயறு பருப்பு அல்லது மசூர் பருப்பு சேர்த்துக் கொள்ளலாம். நீங்கள் குடிக்கலாம். காய்கறி சூப்பும் எடுத்துக் கொள்ளலாம். அதில் சுரைக்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய் மற்றும் காரட் போன்றவற்றை சேர்க்கலாம். நீங்கள் கிச்சடி சாப்பிடலாம். உதாரணத்திற்கு பச்சை பயறு பருப்பு மற்றும் அரிசி கிச்சடி சாப்பிடலாம். மசூர் பருப்பும் சேர்க்கலாம் மற்றும் உப்பை குறைவாகவே வைத்துக் கொள்ளவும். காய்கறிகளை குறைந்த எண்ணெயில் சமைத்து நன்றாக வெந்து விட்ட பிறகுதான் சாப்பிடுங்கள். இதில் நீங்கள் சுரைக்காய், பீர்க்கங்காய், காரட், பீட்ரூட், கீரை, வெந்தயம் போன்ற அனைத்து இலைகள் வகை காய்கறிகளையும் சேர்க்கலாம். உங்களுக்கு இது முழுமையாக பொருந்தி உங்கள் உடலில் வேறு எந்த தொடர்புடைய நோய் அல்லது அறிகுறிகளும் இல்லை என்றால் நைட் ஷேட் வகை காய்கறிகள் போன்ற உருளைக்கிழங்கு, தக்காளி, கத்தரிக்காய் ஆகியவற்றை தவிர்க்கவும். ஏனெனில் இவை உங்கள் உடலில் அழற்சி ஏற்படுத்தக்கூடும். அதனால் உங்கள் சொரியாசிஸ் தூண்ட பல வாய்ப்பு உள்ளது. அதன் பிறகு ரொட்டி அல்லது தானியங்களில் நீங்கள் 1 முதல் 2 மல்டி கிரெயின் ரொட்டி அல்லது சோளம், கம்ம ரொட்டி சாப்பிடலாம். அரிசியை குறைந்த அளவில் எடுத்துக்கொள்ளவும். அதிகமாக சாப்பிடும் போது கனமாக உணர்ந்தால் அதை தவிர்க்கவும். இப்போது நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் சொரியாசிஸ் நோயாளிகள் இரவு நேரத்தில் என்ன சாப்பிடக்கூடாது என்பதை. நீங்கள் பொரித்த உணவு, ஜங்க் உணவு, பேக்கரி பொருட்கள், அதிக சர்க்கரை உள்ள பொருட்கள், குளிர்பானங்கள், அதிக காரமான உணவுகள், ஊறுகாய் ஆகியவற்றை சாப்பிட வேண்டாம். இரவில் கனமான உணவுகளை தவிர்க்கவும். மது, புகைப்பிடித்தலை தவிர்க்கவும். இவை உடலில் அழற்சியை உண்டாக்கி சொரியாசிஸை தூண்டும். இப்போது உங்கள் இரவு உணவு சார்ந்த சில முக்கிய குறிப்புகளை பகிர்கிறேன். இரவு உணவை தூங்குவதற்கு 2 முதல் 3 மணி நேரத்திற்கு முன்பு சாப்பிடுங்கள். அதிகமாக உண்ண வேண்டாம். இரவு உணவுக்கு பிறகு 10 முதல் 15 நிமிடங்கள் நடக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் சாப்பிட்டதை எளிதாக ஜீரணிக்க இது மிகவும் அவசியம். இரவு உணவுக்கு பிறகு நேரடியாக படுக்கைக்கு செல்லுவது உங்களுக்கு மிகவும் கேடு செய்யக்கூடும். தூங்க செல்லும் முன் நீங்கள் சீரக நீர் அல்லது சோம்பு நீர் குடிக்கலாம். மேலும் நீங்கள் சொரியாசிஸ் நோயாளி ஆகஸ்ட் இருந்தால் மற்றும் பால் அல்லது பால் பொருட்களால் எந்த பிரச்சனையும் இல்லையெனில் நீங்கள் மஞ்சள் பால் வெப்பமாக்கி இரவில் தூங்கும் முன் குடிக்கலாம். இது உங்கள் உடலில் மிக விரைவாக பழுது பார்க்கும் செயல்முறையை தொடங்கும். மேலும் உடலில் விரைவில் முன்னேற்றம் காண்பீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் இந்த அனைத்து விஷயங்களையும் பின்பற்றுவீர்கள் என்றும் உங்கள் அனுபவத்தை கருத்து பகுதியில் நிச்சயம் பகிர்வீர்கள் என்றும் எதிர்பார்க்கிறோம். நீங்களும் உங்கள் சொரியாசிஸை முழுமையாக குணப்படுத்த விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.